அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம 1998 நடந்த பாம் பிளாஸ்ட் இது நிறைய பேர் மறக்கவே முடியாது. அதை அந்த அந்த சம்பவம் என்ன எதிரொலி ஏற்படுத்துச்சுன்னா, தமிழகம் ஒரு அமைதி பூங்காவாக இருந்த ஒரு ஸ்டேட்டு. ஏன்னா 93 பாம்பே பிளாஸ்ட், சீரியல் பிளாஸ்ட் நடக்கும்போது பாம்பேயில் நார்த் இந்தியாவில் தான் இப்படி தான் நடக்குது, தமிழகம் அப்படிலாம் கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லார் மனசுலையும் இருந்துட்டு இருந்தது. 98 பாம் பிளாஸ்ட் நடந்தது, அதுவும் கோயம்புத்தூரில் நடந்தது அப்படின்னு கேள்விப்பட்டோடனே எல்லாரும் அதை ஜீரணிக்கவே முடியல. ஈவன் அந்த டைமில் திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ் அவங்க ஆட்சியில் இருந்தாங்க. இதை ஒரு இதுக்கு அவங்க சட்டம் ஒழுங்கு சரியாக பார்க்கல போகலை அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா தொடர்ந்து அதை கிரிட்டிசைஸ் பண்ணி பேச ஆரம்பித்தாங்க. ஸோ இது மாதிரி ஒரு சம்பவம், எதிர்பாராத ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. இதுக்கு பின்னணியில் யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லுமா சையத் அகமது பாஷா தான் இதுக்கு பின்னாடியில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் உள்பட மொத்தம் 14 பேர், மொத்தம் ஆல்மோஸ்ட் 68 பேருக்கு மேலே ட்ரையலில் அவங்க மேலே பேர்கள்லாம் சேர்க்கப்பட்டு எல்லாம் கொண்டு வந்த பிறகு அப்படியே ஷார்ட் லிஸ்ட் ஆகி ஆல்மோஸ்ட் 14 பேரோடு நின்றுது. அதில் முகமது அன்சாரின்னு ஒருத்தருக்கு டபுள் லைஃப் கொடுத்தாங்க. அதே மாதிரி இவர் பாஷாவுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. மதானி மட்டும் 14 பேரில் கடைசியாக வேர்டிக்டில் ஒருத்தரை மட்டும் ரிலீஸ் பண்ணாங்க. அது மதானி. அவர் ஒரு சமுதாய பேச்சாளர், அவர் சமூக செயற்பாட்டாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் கேரளாவில் பேஸ்டு. அவர் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வழக்கிலேருந்து விடுவிக்கிறாங்க, அக்விட்டல் அவரை மட்டும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. மற்றவங்க எல்லாருக்கும் ஆயுள் தண்டனையும் மற்ற வேறு சில தண்டனைகள்லாம் கொடுக்கப்படுது. இப்போ எல்லாரும் சிறைக்குள்ளே இருக்காங்க. இந்த சையத் அகமது பாஷா அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாஷாவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஏன் இந்த பாம் பிளாஸ்ட் அப்போ நிகழ்ந்திருக்கலாம், ஏன்னா நிகழ்ந்ததுக்கான காரணங்கள் நமக்கு நேரடியாக தெரிஞ்ச விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா 3 விஷயத்தை சொல்லலாம். ஒன்று, கோயம்புத்தூர் அந்த கலவரம், அது பழனி பாபா கொலை செய்யப்பட்டது ஒன்று. அடுத்தது அதே மாதிரி அங்கே கோவையில் போலீஸ்காரர் செல்வராஜ் தாக்கப்பட்டு அவர் கொலை செய்யப்படுறாரு. அதன் தொடர்ச்சியாக வன்முறைகள் வெடிக்குது. 18 முஸ்லீம் இளைஞர்கள் அப்புறம் ஒரு 2 ஹிந்துஸ் கொலை செய்யப்படுறாங்க. அதில் அந்த முஸ்லீம் சகோதரர்கள் நிறைய பேர் எரித்து கொல்லப்படுறாங்க. அந்த சம்பவங்கள்லாம் நிகழ்ந்தது. அதன் தொடர்ச்சியாக தான் இந்த சம்பவமும் நிகழ்ந்திருக்கு அப்படின்றத நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அது கூட உண்மைதான், அதோட இம்ப்ளிகேஷன் தான் சொல்லணும் கண்டிப்பாக. ஆனால் இதோட தொடர்ச்சி ஆரம்பம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1980களிலேயே இருந்து, குறிப்பாக இப்போ என்னோடய ஃப்ரெண்டு கூட அங்கே என் கூட வேலை பார்த்த பையன் ஒருத்தர் அங்கே பாத்திர கடை வச்சுருக்கார். அங்கே இதில் கிராஸ்கட் ரோட்டில் தான் வச்சுருக்கிறாரு. இப்போது வேறு இடத்துக்கு மாற்றிருக்கிறார். கணபதியில் ஃபஸ்ட்டு வச்சுருந்தார். ஸோ கோயம்புத்தூரில் பொறுத்த வரைக்கும் ஒப்படக்கார வீதி, இந்த மாதிரி ஒரு முக்கியமான சில இது ரொம்ப ஃபேமஸ். இப்போ நம்ம எப்படி ரங்கநாத ஸ்ட்ரீட் சொல்கிறோமோ, சென்னைனா ரங்கநாத ஸ்ட்ரீட் போய் ஏதாவது வாங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த ஒரு பெரிய ஒரு அப் மார்க்கெட், ஒரு கமர்ஷியல் ஹப் அது மாதிரி இங்கே கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாப்புலர் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே இருக்குது. இது நீண்ட நெடிய வரலாறு உடைய ஒரு சில ஸ்ட்ரீட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ பந்தர் ஸ்ட்ரீட்னு போகிறீங்க. இப்போ சென்னையில் அந்த பந்தர் ஸ்ட்ரீட் போனீங்கன்னா அங்கே முழுக்க அந்த ஸ்டேஷ்னரி ஐட்டங்களாக இருக்கும். அதே மாதிரி காசி செட்டி ஸ்ட்ரீட் போகிறீங்களா, அங்கே எலக்ட்ரிக்கல் ஐட்டம் இருக்கும். அதே மாதிரி வேறு சில பொருட்கள், இது மாதிரி ஸ்பெஷலைஸ்டாக சில விஷயங்கள் எல்லாமே நாராயண முதலி ஸ்ட்ரீட் போகிறீங்கன்னா அங்கே ஒரு பர்டிகுலர் கிஃப்ட் ஐட்டங்கள்லாம் இருக்கும். அப்புறம் அதே மாதிரி பேர்ல்ஸு, இந்த மாதிரி இதெல்லாம் இப்படி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு இது சென்னையில் இருக்குது. இது மாதிரி அங்கே கோயம்புத்தூர்லேயும் இது மாதிரி ஸ்பெஷலைஸ்டாக சில ஸ்ட்ரீட்ஸ் இருக்குது. ஆனால் இந்த ஸ்ட்ரீட்ஸில் பெரும்பாலான கடைகள், பெரும்பாலான ஷோரூம்ஸ் எல்லாமே ரன் பண்ணது முஸ்லீம் சகோதரர்களை வச்சுருக்காங்க. அவங்களுக்கும் நிறைய வரலாறு இருக்குது. அவங்க நேற்று திடீர்னு ஒரு கடையை வாங்கி உட்கார்ந்து பண்ணல, அப்படி இல்லை. ஷோபாலேருந்து நிறைய கடைகள் ரொம்ப வருஷங்களாக அங்கே கடைகள் இருக்குது. அந்த கடைக்குன்னு ஒரு ட்ரெடிஷ்னலாக சிலர் போகிறாங்க. அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஈவன் பாலக்காட்டிலேருந்து கூட ஒரு சிலர் வருவாங்க. கேரளாவில் தான் அங்கே கிடைக்குது அப்படின்றது இல்லை. ஏன்னா அதாவது இந்தியாவோட மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க பாம்பேவை. அது மாதிரி தமிழகத்துக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் அந்தளவுக்கு ஒரு ஹப்பாக இருந்தது.
அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக திருப்பூர் பக்கத்தில் இருந்து நிறைய அந்த பின்னலாடை தொழிற்சாலைகள் நிறைய இருக்கிறதுனால அங்கேருந்து எல்லாமே இங்கே கொண்டு வந்து அது மூலமாக அவங்க அதை நிறைய விஷயங்கள் ஆடைகளாக இருக்கட்டும், இல்லை நிறைய அந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே வந்து அங்கே அந்தளவுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிது. இப்போ இது நிறைய பேருக்கு கண்ணை உறுத்தும் கண்டிப்பாகவே. ஏன்னா இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம், பெங்களூரில் வந்து கலவரம் நடந்தது, தமிழர்கள்லாம் அடித்து விரட்டப்பட்டாங்க. இந்த அடித்து விரட்டப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு எல்லாமே 1990-93 அந்த பீரியடில் நடந்தது. அதுக்கு காரணம் என்ன, தமிழர்கள் வந்து அங்கே பெரும்பாலான பெரிய பெரிய ஷோரூம்லாம் வச்சுருக்காங்க, பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்காங்க. இவனடா வேலை நம்ம ஊருக்கு பொழப்பு தேடி வந்தவங்களாம் பெரிய ஆளாக இருக்கான், நம்ம அவங்ககிட்ட கை கட்டி வேலை பார்க்குற மாதிரி இருக்குன்னு கோவம். யாருக்குன்னா அந்த கன்னடிகான்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த கர்நாடகாவில் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய அந்த பூர்வக்குடி மக்கள், அவங்களுக்கு இதெல்லாம் வந்து பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்துறதுனால அதுக்கு வாட்டாள் நாகராஜ் உள்பட நிறைய பேர் வந்து அதுக்கு சரி அதுக்கும் ஒரு டீம் இருப்பாங்கல்ல. இப்போ நீங்கள் நம்ம ஊரில் இப்போ சீமான் இருக்கார், சீமான் இதை தான் பண்ணுறாரு, தமிழ்நாடு தமிழர்கள் தான் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிற மாதிரி அவங்களும் தொடர்ந்து இது மாதிரி ஒரு டீம் அங்கேயும் இருக்காங்க. ஸோ இதுக்காக அவங்க எல்லாரையும் வெளியில் போங்கடா, இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தமிழர்கள் இருந்த அவங்களோட நிறுவனங்கள் எல்லாத்தையுமே அடித்து நொறுக்கி துரத்தி விட ஆரம்பித்தாங்க. இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நம்ம பார்த்தோம். அதில் ஈவன் வந்து தினத்தந்தியில் அலுவலகத்துக்குள்ளே பூந்து, அதாவது ராஜாஜி நகரில் இருக்குது, அங்கே என்னோடய ரிலேட்டிவ் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த செக்யூரிட்டி கார்டு, அதாவது எகிரி குதித்து உள்ளே வந்து ஏதோ தீ வச்சு எரிக்கிறதுக்காக ஒருத்தன் ஓடி வரான், அவனை அடித்ததில் செத்து போயிட்டான். அந்த உள்ளே குதித்து வந்த நபர், அந்த பெங்களூரை சேர்ந்த நபர், அதுக்கப்புறம் அவரை இழுத்து கொண்டு போய் வெளியே தூக்கி போட்டாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாமே கூட அப்போ நடந்தது. இது மாதிரி தொடர்ந்து தமிழர்கள் தாக்கப்பட்டது, தமிழர்களோடு நடத்தக்கூடிய நிறுவனங்கள் தாக்கப்பட்டது, இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள்லாம் நிகழ்ந்தது. இந்த மாதிரி சம்பவங்கள் நிகழும்போது இதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த ஒரு கோபம்தான். அதே மாதிரி இங்கேயும் என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, கோயம்புத்தூரில் 1980களிலிருந்தே ஒரு சின்ன முரண்பாடு. என்ன முரண்பாடுனா, எப்படி எல்லாமே முஸ்லீம்ஸே வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் வச்சுருக்காங்க, நம்ம ஹிந்துஸ் யாருமே இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தம் நிறைய பேருக்கு, ஒரு மனப்புழக்கம்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி வெளிப்படையாக பேசலைனா கூட அப்படியே ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகிக்கிட்டு இருக்குது. அந்த சூழல் உருவாக ஆரம்பிக்கும் போதே அப்புறம் படிப்படியாக அது ஒரு சில அவுட்ஃபிட்ஸு என்ன பண்ணுறாங்கன்னா, இதை ஒரு காரணமாக வச்சு இது மூலமாக நம்ம ஒரு டீமை உருவாக்கலாம் அப்படின்றத பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் இந்த ஜாதி அரசியல் போய் ஒரு கட்டத்தில் ரிலீஜியன், அதாவது மத அரசியல், மத ரீதியான ஒரு விஷயத்தை எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிற பணி. நம்ம சதறி இருக்கோம், அதனால் நம்மளை டார்கெட் பண்ணுறாங்க, நம்மலாம் ஒற்றுமையாக இருக்கணும், நம்ம ஒற்றுமையாக இருந்து நம்மளை அடித்தா திருப்பி அடிக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டு ஒன்று உருவாக ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில் என்ன பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஓப்பனாகவே நான் இப்போது வந்து என்னோடய நண்பர்கள் அங்கே நிறுவனங்கள் நடத்திட்டு இருந்தாங்கனால அவங்களே கூட சொல்லியிருக்காங்க, இது மாதிரி முஸ்லீம் சகோதரர்கள் நடத்தக்கூடிய அந்த ஷோரூமுக்கெலாம் யாரும் போய் எதுவும் வாங்காதீங்க, அந்த பொருள் வாங்காதீங்க. அவங்க வந்து அப்படி நேரடியாக வாங்காதீங்கன்னு சொல்லும்போது அதுக்கு என்ன காரணம் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லக்கூடிய தகவல்கள் எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு அதில் வந்து எச்சில்படுத்தி கொடுக்குறாங்க அப்படி சொல்கிற மாதிரி சில விஷயங்களை வேணும்னு அதை பரப்புகிற மாதிரி கொண்டு போகும்போது அருவருக்கத்தக்க வகையில் சில விஷயங்களை ப்ராபகண்டா பண்ண ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் வெளியில் சொல்ல ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு இப்படி இருக்குமோ, இப்படி ஒருவேளை பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே, ஒரு சந்தேகம் மனசுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். சந்தேகம்னு வந்துட்டுன்னா என்ன ஆகும், ஒரு குடும்பத்திலே பார்க்குறீங்களா, ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சந்தேகம்னு ஒரு பேய் உள்ளே வருதுன்னா அந்த பேய் என்ன கடைசியில் என்ன பண்ணும், டைவர்ஸில் போய் நிற்கும். அது மாதிரி தான் இந்த விஷயத்துலேயும் அந்த சந்தேக பேய் ஒருத்தர் மனசுக்குள்ளே விதைக்க ஆரம்பித்த பிறகு அந்த விதை அப்படி அது விருட்சமாக வளர்ந்து ஒரு மரமாக மாறி அது ஒரு பிரிவினையை உண்டாக்க பிறகு இவங்களும் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு மோதல்கள், அந்த இந்து சகோதரர்களுக்கும் முஸ்லீம் சகோதரர்களுக்கும் இடையேயான அந்த மோதல் பாங்கு அந்த தொடர்ந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அப்புறம் நீங்கள் எல்லாராலும் எல்லா இடத்துலையும் போய் தங்க முடியாது. இப்போ நீங்கள் வீடு வாடகை கொடுக்க மாட்டாங்க, வாடகைக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு இருக்கும்போது முஸ்லீம் சகோதரர்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் ஒரு சின்ன பிரிவினையை இவங்களே உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த உருவாக்க ஆரம்பிக்கும் போது அதில்
அடிப்படைவாதிகள்னு சொல்லக்கூடிய பழமைவாதிகள், இது என்ன வேணால் சொல்லிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு காரணங்கள், காரியங்கள் இது மாதிரி எல்லாத்தையும் எதையாவது ஒன்றை சிண்டு முடிச்சு விட்ற வேலைகளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் அந்த சிண்டு முடிச்சு விடுற வேலை பண்ணிக்கிட்டே இருந்தாலும், இது வந்து பண்ணக்கூடாதுன்னு இல்லை, பண்ணணுன்றது கம்பல்ஷனும் கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் இதை வந்து எடுத்துக்கிற விதம்னு இருக்குது. அது மாதிரி ஒரு பர்ஸ்பெக்டிவ் வந்து நம்ம பார்வை ஒன்றா இருக்கும், அதை வேறு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது அதோட தன்மை வேறு மாதிரி இருக்கும். அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் இதில் இப்படி தான் நடந்தது அப்படின்னு நம்ம ஆணித்தரமாக எதுவும் சொல்லிட முடியாது. இவங்களும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு வெளிப்படையாக பேச முடியாமல் மறைமுகமாக சொல்லக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது, நேரடியாக சொல்லக்கூடிய விஷயங்கள்னு இருக்குது. ஸோ இது மாதிரி எல்லாத்தையுமே வந்து ரொம்ப சீரியஸாக போனது. இந்த பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கும்போதே 1991 கல்யாண் சிங் ஆட்சி அங்கே இருக்கும்போது, உத்தரப்பிரதேசில் இருக்கும்போது, அந்த டைமில் பாபர் மசூதி இடிக்கப்படுது டிசம்பர் 6. இன்றைக்கும் அதை கருப்பு தினமாக கொண்டாடப்படுது. அதை வந்து அனுசரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பாபர் மசூதி இடிப்பு நாளை வந்து கருப்பு தினமாக அனுசரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதே வந்து இதன் தொடர்ச்சியாக அதுக்கப்புறம் இந்த 91 நடந்த சம்பவத்துக்கு பிறகு தொடர் குண்டுவெடிப்புகள் நிறைய நடந்தது. இதில் குறிப்பாக வந்து ட்ரெயினில் பாம் வச்சு செட் பண்ணி அனுப்பி, அது அந்த எக்மோரில் வச்ச அந்த பாம் வந்து எல்லாம் போய் ரீச் ஆகும்போது ஒவ்வொரு இடங்களில் வெடிக்கிற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. இந்த விபத்துகளுக்கும் பின்னணியில் இதெல்லாமே இந்த டீமெல்லாம் செயல்பட்டாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். இந்த வழக்குகள் தனித்தனியாக நடந்துக்கிட்டு இருந்தது. இதெல்லாம் அப்புறம் கம்பைல் பண்ணி சிபிசிஐடி தனி வழக்குகளாக இதெல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக ஒரே வழக்காக எடுத்து விசாரிக்க ஆரம்பித்தாங்க. நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லையோ அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்ற மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நிகழும்போது என்ன ஆகும், நம்மளுக்கு பேசுறதுக்கு யாருமே இல்லைடா அப்படின்னா, நமக்கு சார்பில் பேசுறதுக்கு யாராவது ஒரு அமைப்பு இருந்தால் நமக்கு நல்லா இருக்கும்னு தோணும். அது மாதிரி ஒரு விஷயம் உருவாக ஆரம்பிக்குது. எல்லார் மனசுலேயும் இருந்த விஷயத்தை ஒரு சையத் அகமது பாஷான்றவர், SA பாஷான்னு சொல்லக்கூடிய அவர் தான் பின்னால் அல்லுமா அப்படின்ற ஒரு அமைப்பை 1992 ஃபார்ம் பண்ணுறாரு. 91 நடந்த இந்த சம்பவத்துக்கு பின்னணியில் தான் 92 அல்லுமா இயக்கம் வந்து உருவாகுது. இந்த அல்லுமா இயக்கம் என்ன ஆகுதுன்னா, இப்போ நீங்கள் வந்து அல்லுமா இயக்கத்தில் நிர்வாகியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்கே வேணால் போகலாம் வரலாம். யாராவது உங்களை நிப்பாட்டி கேட்டால் கூட பதிலுக்கு நான் யார் தெரியுமா, அல்லுமா இயக்கத்தில் சேர்ந்தவர் அப்படின்னு உரிமையோடு நீங்கள் சொல்லும்போது அவங்கள வந்து போலீஸும் கொஞ்சம் ஹெசிடெண்ட்டாக, ரொம்ப அது வரைக்கும் அடாவடியாக பண்ண ஒரு போலீஸ் கூட கொஞ்சம் அடக்கி வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது அவங்களுக்கு பெரிய ஒரு சின்ன ஒரு ரிலீஃபை கொடுக்குது. பரவாயில்ல, நம்மளுக்காக ஒரு இயக்கம் இருக்குது, நமக்கு அதை வந்து பயன்படுத்தி நிறைய விஷயங்கள் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த காலகட்டத்திலேயே தான் அது கொஞ்சம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி ஜிகாத் கமிட்டின்னு சொல்லி பழனி பாபா ஆரம்பிக்கிறார். பழனி பாபா எல்லாருக்கும் தெரியும், அவரை பற்றின காணொலியும் நானே பேசியிருக்கேன் ஒரு சில இதில். ஸோ பழனி பாபா தொடர்ந்து எம்ஜிஆருக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை எடுத்து திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருந்தார். அப்புறமா அதுலேயும் பிரச்சனைகள் வெளியில் வந்தார். அவர் ஒரு சமூக செயற்பாட்டாளர் மட்டும் கிடையாது, அவரோட பேச்சுக்கள் ஒரு பெஸ்ட்டு ஆரேட்டர்னே சொல்லலாம். நிறைய அவரோட ஸ்பீச் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஆவேசமாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப கருத்துக்கள் செறிந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவரோட ஜிகாத் கமிட்டியும் அப்புறம் நடந்த அல்லுமாவும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, 1993 சேத்துப்பட்டில் இருந்த RSS அலுவலகத்தில் பாம் பிளாஸ்ட் ஆகுது. அந்த பாம் பிளாஸ்ட்டில் 11 பேர் கொல்லப்படுறாங்க. இந்த 11 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு பிறகு அல்லுமானா ஐயோ அல்லுமாவா தெரியும் அப்படின்னு ஒரு நேம் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஜிகாத்துக்கு மட்டும் அதில் இன்வால்வ்டு, அவங்க மேலேயும் வழக்குகள் இருந்து எல்லாமே இருக்குது அந்த டைமு. ஸோ அப்போது அல்லுமா நிர்வாகிகள் மேலே, ஜிகாத் கமிட்டி நிர்வாகிகள் மேலே எல்லாத்துலேயுமே வழக்குகள் போடப்படுது. அதில் தான் பார்த்திங்கன்னா அந்த குணங்குடி அனீஃபான்னு சொல்லக்கூடிய அவங்க, அப்புறம் முகமது அனீஃபா, அப்புறமா இதே மாதிரி மற்ற நிர்வாகிகள் நிறைய பேர் வந்து கைது செய்யப்பட்டாங்க. அவர் இதுக்கான அந்த பேக்ரவுண்டில் இருந்து இயங்கின அந்த மொத்த அதில் வந்து பேக்ரவுண்ட்லேருந்து சப்போர்ட் பண்ணவங்க, அதுக்கு அந்த அக்யூஸ்டுகளுக்கு அந்த ஜெலட்டின் ஸ்டிக்ஸ் வாங்கி கொடுத்தவங்கன்னு பெரிய லிஸ்ட் எடுத்து எல்லாத்தையுமே வந்து இந்த வழக்கு வந்து இப்போவும் அதை விசாரித்து ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ் இன்வெஸ்டிகேஷன் டீம்னு சொல்லி SIT CBCID தான் இந்த வழக்கு விசாரித்து இதுலேயும் முக்கியமான நிர்வாகிகள்லாம் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. ஸோ அல்லுமா அப்படி ஒரு லெவலில் வளர ஆரம்பிக்கும் போது அவங்களோட சேர்ந்து ஒரு பெரிய நெட்வொர்க் எல்லாமே வந்து சேர்ந்து ஏரியா வைஸ், அதாவது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து அல்லுமா நிர்வாகிகள்
ஃபார்ம் ஆனாங்க. இவங்க வந்து முழுமையாக என்ன எடுத்தாங்கன்னா, அறம் வழியில் அவங்க வந்து ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்கு பதில் நாம் அடிக்கு அடி உதைக்கு உதன்ற மாதிரி அவங்களோட இது வந்து எல்லாமே வந்து ரொம்ப ஆவேசமான ஒரு முடிவுகளாக இருந்தது. ஸோ அவங்க எடுத்த சில முக்கியமான முடிவுகள் தான் அந்த அல்லுமாவோட வீழ்ச்சிக்கும் காரணம். ஒரு சிலர் அந்த காரணத்தினாலேயே கூட அப்புறம் பின்னால் கைதும் ஆனதுக்கான காரணங்களும் அதுதான். ஸோ இந்த 93 நடந்த ஆர்எஸ்எஸ் குண்டுவெடிப்பில் அல்லுமா முக்கிய ரோல் ப்ளே பண்ணதுக்காக பாஷா உள்பட நிறைய பேர் அதில் கைதெல்லாம் ஆனாங்க. கைதாகி சிறையில் இருந்துட்டு அப்புறமா பெயிலில் வெளியில் வராங்க. எல்லாமே நடக்குது. ஸோ இந்த விஷயங்களுக்கு பிறகு தான் 1997 மறுபடியும் அல்லுமா ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. அல்லுமான்றது நம்ம வந்து கோயம்புத்தூர் பேஸ் மட்டும் கிடையாது. இது ஆக்சுவலாக தமிழ்நாடு முழுக்கவே இருக்குது. இருந்தாலும் அதோட மேக்ஸிமம் ஆப்ரேஷன் வந்து கோயம்புத்தூர் பேஸ்ட் இருக்குது நிறைய. அதுக்கான காரணம் என்னென்னா, இப்போ நான் ஏற்கனவே ஒரு சில காணொலியில் பேசியிருக்கோம். இதான் என்ன அப்படின்னா, எங்கெல்லாம் வந்து ஒரு 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 பர்டிகுலர் சமுதாய மக்கள் இல்லை பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து நசுக்கப்படுறாங்களோ அந்த இடத்துல தான் புரட்சி வெடிக்கும். அங்கே தான் வந்து ஏதாவது ஒரு போராட்டம் நடக்கும், வேறு மாதிரி திரும்பும். பிரச்சனையே இல்லைன்னா அங்கே எந்த பிரச்சனையும் இருக்காது. அது பாட்டு ஸ்மூத்தாக வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போது அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில அம்யூனிட்டிஸோ இல்லை ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ கிடைக்கல அப்படிங்கும்போது அப்போ தான் நக்சல்ஸ் ஃபார்ம் ஆனாங்க. ஸோ நக்சல் பாரின்னு ஒரு பகுதி வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய அதில் வந்து முழுக்க அந்த விவசாயிகள் அவங்களோட சொந்த நில ஓனர்ஸையே வந்து நில சுவான்தாரர்களும் மிராசுதாரர்களும் பண்ணையார்களும் அவங்கள வேலைக்காரங்க மாதிரி கூலியாள் மாதிரி அவங்கள வந்து அடிமைப்படுத்தி அவங்களுக்கு உரிய ஊதியம் கொடுக்காம அவங்கள ஏமாற்றி அவங்கள சுரண்டி நிறைய சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க. இதுக்கான ஒரு போராட்டங்கள் தான் அப்போது முதல்ல ஆரம்பிக்குது. அதுதான் நக்சலாக ஆரம்பிச்சிது. அது மாதிரி இங்கே மறுபடியும் சென்டர் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆக்டிவிட்டீஸ் நிறைஞ்ச இடங்களாக மாறினது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் தான் மறுபடியும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கோயம்புத்தூரில் இப்போ கூட அந்த கோட்டைமேடுன்ற பகுதி, அந்த பகுதிக்குள்ளே வந்து நார்மலாக அந்த ஏரியா முழுக்கவே பார்த்திங்கன்னா அந்த முஸ்லீம் சகோதரர்கள் நிறைய வசிக்கக்கூடிய பகுதியாக இருக்குது. அந்த இடத்துல கோட்டை மாரியம்மன் கோயிலும் இருக்குது. அந்த கோயில் அருகே தான் இப்போ ஒரு பாம் பிளாஸ்ட் ஆச்சு இப்போ லாஸ்ட் இயர். அப்போ கூட அந்த முபின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் வந்து பாமை வந்து வெடிக்க வச்சதுனால அது வெடித்து அதில் வந்து அந்த சம்பவத்தில் அவரும் இறந்து போனார் அந்த கார் விபத்தில். ஸோ இதில் வந்து அந்த பாம் செஞ்ச பின்னணியில் இருந்தது இதெல்லாமே அப்புறமா கைதானாங்க. இதில் தொடர்பில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து இந்த ரிலேட்டடாகவும் கைதானாங்க. இதே மாதிரி வந்து ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 96, 97 அந்த பீரியடில் அப்போது வந்து முழுக்க திமுக ஆட்சிக்கு வந்த நேரம். ஸோ இவங்க முஸ்லீம் சகோதரர்கள் எல்லாருமே வந்து ஒருங்கிணைஞ்சு அப்பப்போ போய் ஏதாவது ஒரு குரூப்பாக போய் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 பேர் ஒரு ட்ரிபிள்ஸ் போகிறாங்கன்னா ட்ரிபிள்ஸை நிப்பாட்டி போலீஸ் செக் பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்து பதிலுக்கு திட்டுறது அடிக்கிறது. போலீஸு எங்களெல்லாம் நீங்கள் ஒன்றும் தொட முடியாது, ஏன்னா நான் அல்லுமா இயக்கத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இவங்க ஓப்பனாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் போலீஸோட அத்துமீறல்கள்னு இருக்கிற பட்சத்தில் அதையும் இவங்க போய் தட்டி கேட்குறாங்க. இப்படி தட்டி கேட்குறதுனால அல்லுமாவோட மவுசு வந்து ஜாஸ்தியாகுது மக்கள் மனசில். இப்போ குறிப்பாக வந்து இப்போ போலீஸே வந்து ஒரு ஃபேக் கேஸ் போட்டு ஃபாய்ஸ்டடுக்கு ஒரு கேஸை போடுறாங்க, ஒருத்தர் தூக்கிட்டு போயிட்டாங்க, இல்லை ஒரு 2 பேரை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா அல்லுமா நிர்வாகிகள் நேரடியாக போய் சண்டை போட்டு அவங்க மேலே எந்த தப்பு இல்லை விடுங்கன்னு சொல்லி வெளியில் கூப்பிட்டு வந்துடுறது. ஸோ இப்படி பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு என்னென்னா, அப்போது நம்மளை வந்து காப்பாற்றுனது நிர்வாகிகள் தான் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அந்த மாதிரி ஏன்னா பொய் கேஸ் விட மாட்டாங்க, அப்படி போட்டால் கேள்வி கேட்பாங்கன்ற ஒரு பயமும் அவங்க மேலே வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த காரணத்தினால அல்லுமாவோட வளர்ச்சி முஸ்லீம் சகோதரர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாசிட்டிவாக போக ஆரம்பிக்குது. இப்படி போயிட்டுருக்கும்போதே ஒரு சின்ன ப்ரொட்டஸ்ட் நடக்குது. அந்த ப்ரொட்டஸ்ட்டு வரும்போது அவங்கள தான் வந்து பிளாக் பண்ணி உக்கடம் ஜங்ஷனில் இருக்கும்போது போலீஸ்காரர் ஒரு கான்ஸ்டபிள் செல்வராஜன் சொல்லி ஒருத்தர் வந்து அவங்கள பிளாக் பண்ணும்போது அதில் வந்த நபர்கள் ஒரு சிலர் அவரை கத்தியால் குத்தி சாவடிச்சிடுறாங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு ஒரு யூனிஃபார்ம் போட்டவரையே நீங்கள் சாவடிச்சிட்டிங்களா, நாங்கள் வந்து இதெல்லாம் விடமாட்டோன்னு சொல்லி
அந்த போலீஸில் இருக்கக்கூடிய குறிப்பாக இந்து ரிலீஜன் பின்பற்றக்கூடிய நபர்கள் வந்து நிறைய பேர் இதை வேறு மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதாவது போலீஸ்லேயே வந்து பிரிவினை உண்டு பண்ணுற மாதிரி போலீஸுக்குள்ளேயே அவங்க எல்லாமே வந்து என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, இதுக்கு நம்ம தக்க பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் சேர்ந்து போய் சூறையாடி அடித்து உதச்சி யாரெல்லாம் அவங்க வந்து முஸ்லீம் சகோதரர்னு தெரியுதோ அந்த மாதிரி அடையாளங்கள் அவங்க உடையிலையோ வேறு எதுலையோ அவங்க அதை வச்சே டார்கெட் பண்ணி அவங்களெல்லாம் அடித்து சாவடித்து ஒரு சிலரை எரித்து சாவடித்தாங்க. இது வந்து எல்லாருக்கும் பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு. அதுவும் கிட்டத்தட்ட 18 முஸ்லீம்கள் வந்து கொல்லப்பட்டாங்க, 2 ஹிந்துஸ் வந்து கொல்லப்பட்டாங்க. இந்த சம்பவத்துக்கு பதிலுக்கு பதில் ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணும்னு சொல்லி ஒரு பெரிய நெட்வொர்க் க்ரியேட் ஆகுது. அப்படி நெட்வொர்க் எல்லாம் அசம்பிள் ஆகி ஓரியன்டேஷன் பண்ணி மொத்தமாக கொண்டு போனது தான் 1998 பிப்ரவரி 14 காதலர்கள் தினம் அன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கு ப்ரொட்டஸ்ட்டு ஒரு சின்ன பப்ளிக் மீட்டிங் நடக்குது எலெக்ஷனுக்கு முன்னாடி. இந்த எலெக்ஷனுக்கு வந்து அந்த பப்ளிக் மீட்டிங்கில் எல்கே அத்வானி, அப்போது அவர் சென்ட்ரல் மினிஸ்டராக இருக்கிறாரு, அவர் வந்து அங்கே வந்து பேசுகிறதுக்கு வராரு. அந்த பர்டிகுலர் இடத்துலையே வந்து அந்த மேடை அருகேவே அது எந்த இடத்துல பேச போகிறாரோ அதுலேருந்து ஒரு 800 மீட்டர் தூரத்தில் ஒரு பாம் பிளாஸ்ட் ஆகுது. அதே மாதிரி மொத்தம் 11 இடத்துல 12 பாம் பிளாஸ்ட் நடக்குது வேரியஸ் டைமில். அதாவது ஈவினிங் 3:50க்கு ஆரம்பித்தது, நைட்டு 10 மணி வரைக்கும். 10 மணிக்கு பஜார் ரோட்டில் ஃபைனலாக முடியுது. மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 58 பேர் வந்து கொல்லப்படுறாங்க, 200க்கும் மேற்பட்டவங்க காயம், நிறைய பேருக்கு கை கால் இழந்து ரொம்ப படுகாயம்லாம் அடைஞ்சவங்க இருக்காங்க. இந்த சம்பவங்கள் இதுக்கான பின்னணி அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாத்துக்கும் ஆரம்பம் அப்படின்றது 91 பாபர் மசூதி இடிப்பை சொல்லலாம் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பி அடக்குமுறை ரொம்ப ஜாஸ்தியானது, போலீஸ் மூலமாக முஸ்லீம் சகோதரர்கள் மேலே பொய் வழக்கு போடுறது, அவங்கள ரொம்ப சும்மா வம்படிக்க எதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்குது. ரொம்ப நெருக்கடி கொடுக்க ஒரு கட்டம் எவ்வளோ நேரம் தான் அடக்கிக்கிட்டே இருப்பாங்க, வெடித்து செதறத மாதிரி ஒரு கட்டம் வெடித்து வர ஆரம்பிக்குது. அப்படி வந்ததுக்கான காரணங்கள் தான் ஒன்று சம்பவங்கள், அங்கங்கே சின்ன சின்ன சம்பவங்கள் நடந்தது. அப்புறம் இந்த 97 நவம்பர் 30 அப்புறம் டிசம்பர் 1 இந்த 2 நாளும் தொடர்ந்து நடந்த வன்முறையில் 18 முஸ்லீம் சகோதரர்கள் வந்து கொல்லப்பட்டதும், அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாம் பிளாஸ்ட் நடந்த 12 பாம் பிளாஸ்ட்டில் ஒரு பாம் பிளாஸ்ட் வந்து எந்த இடத்துல ஒரு முஸ்லீம் சகோதரரை எரிச்சு கொண்டாங்களோ அதே இடத்துல பாம் பிளாஸ்ட் வெடிச்சுது. அதில் வேரியஸ் ஒவ்வொரு இடத்துலையுமே 2 பேர் 3 பேர்னு அங்கங்கே இது வந்து கோயம்புத்தூரே ஒரு பெரிய ஒரு மரண ஓலமாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் அப்போது டைமில் இருந்தது. ஸோ இந்த சம்பவத்தில் இதில் ஈடுபட்ட எல்லாரையும் உடனடியாக கைது பண்ணாங்க. இந்த சம்பவத்துக்கு தொடர்புடைய அப்புறம் பாஷா உள்பட அப்புறம் ஜிகாத் கமிட்டி நிர்வாகிகள் எல்லாருமே வந்து உடனடியாக இதில் வந்து இதுக்கான நிர்வாகிகளும் இதுக்கு பின்னணியில் இருக்காங்கன்னு தெரிஞ்சு அந்த 2 இயக்கத்தையுமே இமிடியேட்டாக பேன் பண்ணாங்க. இன்றைக்கு வரைக்கும் அது பேனில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இயக்க நிர்வாகிகள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற நிர்வாகிகள்னு கிட்டத்தட்ட 100-120 பேருக்கு மேலே அரெஸ்ட்லாம் பண்ணாங்க. அவங்களுக்கு தொடர்பு இருக்கான்றதெல்லாம் செக் பண்ணாங்க. இதுலேயே பார்த்திங்கன்னா லோகமானியா ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லி ஒரு பகுதி கோயம்புத்தூரில், அங்கே இந்த சம்பவம் நடந்த பிறகு போலீஸ் போய் ஒவ்வொரு இடமா செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு காருக்குள்ளே ஒரு கார் பாம் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் 70 கிலோ RDX வெடிமருந்து இருக்குது, எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது வெடிச்சிருந்தால் ஆல்மோஸ்ட் பக்கத்தில் இருந்த ஒரு 100-200 மீட்ரு தூரத்தில் இருந்த எல்லாரும் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்கலாம், இறந்தும் போயிருக்கலாம். அந்தளவுக்கு அதோட வீரியம் இருந்திருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான இம்பேக்ட் என்ன மாதிரியான இம்ப்ளிகேஷன் வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்க முஸ்லீம் சகோதரர்கள் எங்களை வந்து அடக்குமுறை மூலமாக எங்களை வந்து இது பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு ஒரு சைன் ஆஃப் ஒரு ப்ரொட்டஸ்ட்டை இந்த மாதிரி பாம் பிளாஸ்ட் மூலமாக காட்டினதுக்கு பதில் என்ன நடந்ததுன்னா, பாரதிய ஜனதா கட்சி அங்கே கால் ஊன்றதுக்கான ஒரு வாய்ப்பாக அமைஞ்சுது. சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து லோக்சபா எலெக்ஷனில் அப்புறமா அவர் MP ஆனார். இப்போ அவர் கவர்னராக போய் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க, கவர்னராக இருக்கிறார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுக்கான பின்னணி. அப்புறம் பார்த்திங்கன்னா பாஷாவோட அவர் கைதான பிறகு
அந்த கைதுக்கு பின்னணியில் இருந்த வேறு யாரெல்லாம் செயல்பட்டாங்க, இவர் இதுக்கு மொத்த மூளையாக செயல்பட்டது யார், எங்கே கான்ஸ்பிரசி நடந்தது, இந்த மொத்த எக்ஸிக்யூஷன் எங்கேருந்து ஆரம்பிச்சது, யார் வெடிமருந்து எல்லாம் கலெக்ட் பண்ணது, எப்படி கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்ற எல்லாமே எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா டைமர் டிவைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த அவங்க டெட்டனேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த டெட்டனேட்டர்ஸு அப்புறம் இந்த டைமர் டிவைசஸ் இது எல்லாமே அதே மாதிரி கிட்டத்தட்ட வந்து இந்த சப்சீக்வெண்ட் மறுநாள்லேருந்து தொடர்ந்து சோதனை நடந்தது. அதில் மட்டுமே பார்த்திங்கன்னா ப்ரிவென்டிவ் அரெஸ்ட்டுன்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து ஒரு 528 பேரை வந்து கைது பண்ணாங்க ப்ரிவென்டிவ் அரெஸ்ட்னு. அதில் 326 பேர் ஹிந்துஸும் 202 பேர் முஸ்லீம்ஸும் அரெஸ்ட் ஆனாங்க. இது இல்லாமல் போலீஸே என்ன பண்ணாங்கன்னா வேரியஸ் ஏரியாவில் சர்ச் எல்லாம் பண்ணாங்க. ஒவ்வொரு இடங்களாக சல்லடை போட்டு தேடும்போது மறுநாள்லேருந்து ஒரு 2 நாள் நடந்தது. அந்த சர்ச்சில் மட்டுமே 210 ஜெலட்டின் ஸ்டிக்ஸு, 540 பைப் பாம்ஸு, அப்புறம் 575 பெட்ரோல் பாம்ஸு, அப்புறம் 1100 எலக்ட்ரிக்கல் டெட்டனேட்டர்ஸு, அப்புறம் இது இல்லாமல் அருவாள், கத்தி அப்படின்னு பயங்கர ஆயுதங்கள் எல்லாமே வந்து பறிமுதல் செய்யப்பட்டது. இது நிறைய பேரோட வீடுகள், குடோனு, ஆஃபீஸு இந்த மாதிரி நிறைய இடங்கள்லேருந்து எடுத்தாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் வந்து அந்த அப்துல் நாசர் மதானின்னு சொல்லி அவரும் ஒரு குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு அவரும் கைதானார். அதில் மொத்தமாக நான் சொன்ன மாதிரி மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வேரியஸ் பீரியடில் அரெஸ்ட் ஆகும்போது மதானி மார்ச் மாதம் 31 1998 கைதாராரு. February 14 இந்த சம்பவம் நடக்குது. இந்த சம்பவம் நடந்த மறுநாளே பாஷா மற்றவங்கள்லாம் கைது செய்யப்படுறாங்க வேரியஸ் பிளேசஸ்லேருந்து. கோயம்புத்தூர், திருப்பூர், அப்புறம் சென்னையில் இந்த மாதிரி எல்லா இடத்துல இருந்தும் அவங்கவுங்க கைதாகிறாங்க. கைதாகி இந்த மொத்த வழக்குமே அப்புறம் ஒரே இதில் கொண்டு வராங்க. அப்போது கோயம்புத்தூர் கமிஷனராக கே ராதாகிருஷ்ணன் சார் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அப்புறமா டிஜிபி ஆகி ரிட்டையர் ஆனாங்க அவங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய அது ஒரு அமைதி இதுவாக க்ரியேட் பண்ணுறதுக்கு பீஸ் கமிட்டி அது இதுன்னு போட்டு என்னவோ ட்ரை பண்ணி ஒரு மாதிரி மேனேஜ் ஆச்சு. பட் இது ஒரு பக்கம் போனாலும் இந்த வழக்கில் தொடர்ந்து ட்ரையல் நடந்தது. ட்ரையல் நடக்கும்போது இதில் நிறைய சிக்கல்கள், இவங்களுக்கு ஃபேவராக பண்ணாங்க, ஃபேவராக பண்ணலை, பிரிசனுக்குள்ளே வந்து அவங்கள வந்து ரொம்ப கடுமையாக தாக்குனாங்க, அவங்களுக்கு வந்து தொழுகிறதுக்கு நேரம் கொடுக்கல, அவங்களுக்கு சில பேசிக்கான அவங்களுக்கு தேவையான அதாவது முஸ்லீம் சகோதரர்களுக்கு தேவையான சில பேசிக்ஸ் எல்லாமே கொடுக்காம ரொம்ப நெருக்கடி கொடுத்தாங்கன்ற சில விஷயங்களும் அப்போது முன்னெடுக்கப்பட்டது, பேசப்பட்டது. இப்படி ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்போதே இந்த வழக்கோட தீர்ப்பு எல்லாமே வந்து அப்புறமா சப்சீக்வெண்ட்டாக சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி ட்ரையல் நடந்து இந்த வழக்குகள் மொத்தமும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 168 பேர் வந்து இந்த ட்ரையலில் மொத்த வழக்கில் தொடர்புடையவங்கன்னு கைதாகி உள்ளே போயிட்ட பிறகு இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி 14 பேர் தான் ஃபைனலாக இவங்க தான் இந்த மொத்த பிளாஸ்ட்டுக்கும் காரணம், இந்த 58 பேர் சாவுக்கும் ப்ளஸ் இந்த சீரியல் பாம் பிளாஸ்ட்டுக்கு மொத்த பின்னணியில் இருந்தது இவங்க தான் அப்படின்னு முடிவு பண்ணி அதில் பாஷா, முகமது அன்சாரி, அப்புறம் மதானி உள்பட 14 பேர் மொத்தம் இவங்க எல்லாம் பண்ணாங்க. அதில் முகமது அன்சாரிக்கு மொத்தம் ஏற்கனவே சொன்ன மாதிரி டபுள் லைஃப் கொடுத்தாங்க, பாஷாவுக்கு சிங்கிள் லைஃப் கொடுத்தாங்க, அதே மாதிரி மதானியை விடுதலை பண்ணிட்டாங்க. இந்த சம்பவங்களுக்கு பிறகு இதில் வந்து இந்த வழக்கு வந்து ட்ரையல் கோர்ட்டில் ஃபைனலாக வந்து இதில் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் 24 2007 இதில் வந்து ஃபைனலாக அந்த அவங்க ஜட்ஜு வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க வேர்டிக்டை. அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண பிறகு இதில் அப்பீலும் நடந்தது. இதில் வந்து பாஷாவுக்கு அகெயின்ஸ்டாக அவரை வந்து தூக்கு தண்டனை கொடுக்கணும், அப்புறம் இவர் மதானியை ரிலீஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ற வேரியஸ் அப்பீல்ஸ்லாம் வரிசையாக ஒன்றா போச்சு. பட் இது எல்லாமே ஒரு பக்கம் போன பிறகும் போலீஸ் அவங்க ட்ரையல் கோர்ட்டு அதுக்கப்புறம் அப்பீல் போன கோர்ட்டும் சரி இது எல்லாத்தையுமே அப்ஹெல்ட் பண்ணுறாங்க. இப்போ சமீபத்தில் இப்போ ரம்ஜான் இது நோன்பு இதெல்லாமே பண்ணதுக்கு அதுக்கப்புறம் வீட்டில் போய் செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி பாஷா அவர்கள் வந்து திரும்பி ஒரு ப்ரிசன் டிபார்ட்மெண்ட் ரெக்வஸ்ட் கேட்டு திரும்பி வீட்டுக்கு போனாங்க, அனுப்பி வச்சாங்க பரவலில். போன பிறகு அவர் உடல்நிலை ரொம்ப மோசமானதுனால திரும்பி இந்த பரவலை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அவருக்கு ஒரு சிகிச்சை தேவைப்படுது, உயர் சிகிச்சை தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலைஸ்டாக கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. சரியாயிடுச்சுன்னா திரும்பி சிறைக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க. இல்லை அப்படின்னா இனிமேல் இவ்வளோ வருஷம் சிறைக்குள்ளே இருந்தாச்சு, அவர் பொது மன்னிப்பு வழங்கி எல்லாம் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற சில விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நன்னடத்தை அடிப்படையில் நவம்பர் மாதம் 17 2009 நிறைய பேரை ரிலீஸ் பண்ணாங்க. அப்படி ரிலீஸ் ஆகும்போது இந்த கோவை குண்டுவெடிப்பில் தொடர்புடைய இந்த முக்கியமான சிலர் கைதானவங்களையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்க கன்விக்டட் அக்யூஸ்ட் எல்லாமே.
அவங்கள விடுதலை பண்ணுறதுக்கான காரணம் அவங்க சிறைக்குள்ளேயும் சரி, அவங்க சிறை அதில் வந்து நன்னடத்தை ரொம்ப ரூல்ஸை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி அவங்க மேலே எந்த தவறும் இல்லை அப்படிங்கிறனாலையும், ஏற்கனவே சிறை தண்டனை அவங்க முழுமையாக தண்டனை பெற்றதுனாலையும் அவங்கள ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லி அந்த அண்ணா நூற்றாண்டு பிறந்த நாள் விழாவப்போ சேர்த்து ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் இன்னும் பாஷா ரிலீஸ் ஆகலை. அவர் இன்னும் சிறைக்குள்ளே தான் இருக்கார். ஸோ மீண்டும் மற்றொரு காணொளியில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.